இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காட் போலீஸ் கிட்ட இவனோட பாடி கிடைக்கல, இல்லனா என்ன ஆயிருக்குமோ? அதெல்லாம் சரிதான், ஆனா அந்த பாடி எங்க போயிருக்கும் மோனையா? நான் சொல்றேன். ஹலோ மிஸ்டர் மோகன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் மோகன். நான் என்னோட டாகி ப்ளூட்டோவை என் வீட்டு வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு மொத்த குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன். ப்ளூட்டோக்கு வயசாயிடுச்சுன்னு உங்களுக்கும் தெரியும்ல, அதனால அவன் உடல்நலம் மோசமா போச்சு. நேத்து ராத்திரி திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம எங்களை விட்டு போயிடுச்சு. Oh, I'm so sorry, Mr. Kanna. மிஸ்டர் மோகன், அவனுக்கு இறுதிச் சடங்கு நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்தான். சின்னதுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்துச்சு. நேத்து ராத்திரி திடீர்னு என் வீட்டு வேலைக்கார ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அவன் திரும்பி வர எப்படியோ 10-15 நாள் ஆகும். சோ நீங்க தப்பா நினைக்கலனா எனக்காக. டோன்ட் வரி மிஸ்டர் கண்ணா, நான் இருக்கல்ல. நான் ப்ளூட்டோக்கு இறுதி சடங்கு பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு ஒரு வழியை காட்டிட்டீங்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நாய்தான் கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கும்னு. எப்பவுமே உனக்கு உதவியா இருக்குமா? நீ இப்ப செத்து இருந்தாலும் எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க ப்ளூட்டோ. ப்ளூட்டோ, நீ எங்க இருந்தாலும் சரி, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன்னோட உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். மிஸ்டர் கண்ணாவோட வீடு நம்ம பக்கத்து சொசைட்டியில இருக்கிறது நல்லதா போச்சு. அதனால ப்ளூட்டோவை யாருக்குமே தெரியாது. எனக்கும் வேற எந்த ஆப்ஷனும் தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட உண்மையை மறைக்கிறதுக்காக நான் ப்ளூட்டோவை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஆப்ஷனே இல்ல. பரவாயில்ல மோனையா, நம்ம ப்ளூட்டோக்கு நல்லபடியா இறுதி சடங்கு பண்ணிடலாம். இல்ல ராதா, எப்படி நாம அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல? யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ல. அதனால நான் முனிசிபாலிட்டிக்கு பணம் கொடுத்துட்டேன். அவங்க ப்ளூட்டோக்கு நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் மோகன், இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே எங்க கிட்ட சொல்லல? சொல்லலான்னு தான் நான் அங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள அம்மா அங்க வந்துட்டாங்கல்ல, அதனால அமைதியா இருந்துட்டேன். மோனையா, நீங்க நிஜமாவே கரெக்டான வேலையை செஞ்சிருக்கீங்க. நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ண போறேன். நீங்க போலீஸ்க்கு போன் பண்ண கூடாது. நீங்க ப்ளீஸ் போனை கட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? மீரா சொன்னதுனால உங்களை நாங்க போலீஸ் கிட்டே விடல, ஜெயிலுக்கு அனுப்பல. ஆனா நீங்க ஹலோ, எனக்கு 15 லிட்டர் கெமிக்கல் வேணும். ஆமா, வீட்டை டீப் கிளீனிங் பண்ணணும். ஆமா, வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. நிறைய இடத்துல பாசி பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் 15 லிட்டர் கெமிக்கல் கேக்குறேன். சீக்கிரமா எங்க வீட்டுக்கு அதை அனுப்பி வச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். கெமிக்கலா? உங்க யாருக்கும் என்ன பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். வீட்ல இடம் கொடுத்த நீங்க உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுக்கல, ஆனாலும் அது நியாயம்தான். நானும் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்டேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையில இருந்து என்னால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நர்ஸா இருந்தேன்.
நான் படிச்ச கெமிஸ்ட்ரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை வச்சு என் ஃபேமிலிக்கு என்னால உதவ முடியும். கெமிக்கல் மூலமா யுவனோட பாடியை மொத்தமா அழிக்கணும். ஒரு முடி கூட மிஞ்சாது. அவனோட பாடியே இல்லனா அப்புறம் போலீஸ் யார பிடிப்பாங்க? யார் மேல கேஸ் போடுவாங்க? மோகன், நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன இருந்தாலும் நான் உன்னோட அம்மா. மாற்றான் தாயா இருந்தாலும் கூட இத்தனை வருஷமா நீ என்ன அம்மாவா தானே பாத்திருக்க. ஒரு அம்மாவுக்கு தன்னோட புள்ளைய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ வேணும்னே எதுவும் பண்ணிருக்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தவறுதெல்லாம் நடந்திருக்கும், இல்ல உனக்கே தெரியாம நடந்திருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இனி நாம என்ன பண்ணாலும் சரி அதை நாம சேர்ந்துதான் பண்ணணும். மத்தவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாம அந்த யுவனோட பாடிய கெமிக்கல் ஊத்தி மொத்தமா அழிச்சிடணும். இந்த மாதிரி எண்ணம்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தோணும். ஆனா நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க யுவனோட பாடிக்கு முறைப்படி இறுதி சடங்கு பண்ணுவோம். ஏன்னா அப்படி பண்ணலன்னா அப்புறம் யுவனோட ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. சாந்தி அடையாத ஆன்மாவோட துடிப்பு என்னன்னு நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. துளசி அக்காவோட ஆன்மா துடிக்கிறத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அவங்க நிலைமை எவ்வளவு மோசமாச்சு. என்னோட எதிரியா இருந்தா கூட அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அதனால யுவனுக்கு நிச்சயமா இறுதி சடங்கு பண்ணுவோம். ராதா சொல்றதான் கரெக்ட். மோகன், நீங்களுமா? இந்த முடிவுல நான் ராதாவுக்கு தான் துணையா இருப்பேன். யுவன் வேணா நமக்கு 1000 கெடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா அவனோட பாடியா ஆன்மாக்கு நாம எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதோட நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. இருட்டின உடனே இவனோட பாடியை வெளியே கொண்டு போய் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிடலாம்.